அல்லேலூயா. हालेलुया। நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? हम सब कौन है? தேவனுடைய சந்ததியாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். परमेश्वर के संतान, उनके बच्चे हैं। யார் அப்படி சொல்றா? कौन ऐसा कहता है? கர்த்தர் அப்படி சொல்றாரு. प्रभु ऐसा कहता है। அல்லேலூயா. हालेलुया। पर கர்த்தர் சொன்னதை நாம நம்பலன்னா பரிதாபமான நிலைமை अगर தான். परमेश्वर ने कहा हम भरोसा नहीं किए तो बहुत फिर संकट का, तकलीफ का समय है। ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ என் பிள்ளை, எனக்குள்ளது எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. कि उसने कह दिया तू मेरा बेटा है, बेटी है, मेरा जो कुछ है सब तेरा है। அப்போ அதை நம்ம உரிமை பாராட்டலைன்னா நான் அடிமை, நான் தூசி, நான் குப்பை அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் தூசியாக தான் இருப்பீங்க, அடிமையாக தான் இருப்பீங்க, குப்பையாக தான் இருப்பீங்க, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. अगर उसमें हम हक नहीं बता के मैं कूड़ा हूँ, मैं कचरा हूँ, मैं कुछ काम का नहीं हूँ, ऐसा आप कहेंगे तो आप वैसे ही बने रहेंगे, कुछ भी भलाई को नहीं पा सकते। இன்னைக்கு 1 கொரிந்தியர் அருமையான வசனத்தை நம்ம आज வாசிச்சோம். पहले कुरिन्थियों के में अच्छा सा वचन हमने पढ़ा था। உலகத்துல அற்பமா எண்ணுகிறவர்களை கர்த்தர் மேன்மையாக வைக்கிறார். दुनिया में तुच्छ माने वाले लोगों को, जानने वाले लोगों को प्रभु महिमा में रखता है। பலவீனமா இருக்கிறவங்களை பலமுள்ளவங்களா மாத்தி जो காட்டுறாரு. कमजोर है उनको परमेश्वर बलवंत बना देता है। தரித்திரத்துல இருக்கிறவங்களை ஐஸ்வர்யவான்களா மாத்தி जो காட்டுறாரு. गरीबी में थे उन्हें प्रभु ने धनवान बना दिया। அதுதான் அவருக்கு மகிமை. वही उसकी महिमा है। நீ வியாதியிலே கிடப்பியன்னா, நீ வறுமையிலே இருப்பியன்னா, அதனால ஆண்டவருக்கு என்ன லாபம் உன்னை கொண்டு? तू अगर बीमारी में ही पड़ा है, तो गरीबी में ही जी रहा है, तो उससे प्रभु को तुझसे क्या लाभ होगा? டாக்டர் சொல்றான், இந்த வியாதி உன்னை விட்டு போகாது, காலம் பூரம் இந்த கோலியில தான் ஓடணும் அப்படிங்கிற மாத்திரையில தான் डॉक्टर ஓடணும். कहेगा ये बीमारी तेरे मरते दम तक तुझसे दूर नहीं होगा, तो पूरा जीवन भर गोली खाते रहना पड़ेगा। பிபி என்னத்தெல்லாமோ சொல்றான் இல்லையா? எல்லாம் வந்தாலும் அதை வச்சு நம்ம நம்புறோம். कुछ भी बीमारी बोले और वो कहते हैं, हम उस पर भरोसा भी करते ஆனா அந்த हैं। வேதம் சொல்றத மட்டும் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. पर ये वचन जो हमारे बारे में कहता है उस पर भरोसा करना थोड़ा कष्ट लगता நாம பிறக்கும் முன்பே நம்முடைய பாவத்தின் கரையத்தை ஆண்டவர் செலுத்திட்டார். है। हम जन्म लेने के पहले ही हमारे पाप का मोल प्रभु ने चुका दिया। அல்லேலூயா. हालेलुया। 2000 வருஷம் ஆயிட்டு கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்கும் பரிகாரம் செலுத்தி 2000 साल हो गया, ऊपर हो गया। ऊपर उससे अधिक हो गया। प्रभु ने हम सब के, दुनिया के सारों के पाप को चुका दिया है, मोल। ஆனாலும் நாம என்ன நினைக்கிறோம், என்னதான் ஆண்டவர் தருவாரு, மன்னிப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். फिर भी हम क्या सोचते हैं, अभी परमेश्वर हमें क्षमा करेगा और हमें जो है अनुग्रह देगा। புரிந்து கொள்ளுதல், சத்தியத்தை புரிந்து கொள்ளுதல் நம்மளை எல்லா தீமைகளில் இருந்தும் அடிமைகளில் இருந்தும் விடுதலையாக்கும். सच्चाई को समझ करना हमें हर एक बुराई और गुलामी से छुड़ा देता है। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால நாம கர்த்தரை தெரிந்து கொள்ளல, इसलिए हमने प्रभु को नहीं चुना, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ள. परमेश्वर ने हमें चुना है। அல்லேலூயா. हालेलुया। வாசிக்கலாம். पढ़ेंगे। கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். प्रभु के वचन की ओर हम जाएंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16 இருந்து 19 வரை வாசிக்கலாம். यूहन्ना का सुसमाचार 15वां अध्याय 16 से 19 तक पढ़ेंगे। நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென். तुमने मुझे नहीं चुना, परंतु मैंने तुम्हें चुना है और तुम्हें नियुक्त किया है कि तुम जाकर फल लाओ और तुम्हारा फल बना रहे, कि तुम मेरे नाम से जो कुछ पिता से मांगो वो तुम्हें दे। इन बातों की आज्ञा मैं तुम्हें इसीलिए देता हूँ कि तुम एक दूसरे से प्रेम रखो। यदि संसार तुमसे बैर रखता है तो तुम जानते हो कि उसने
तुमसे पहले मुझसे बैर रखा। यदि तुम संसार के होते तो संसार अपनों से प्रेम रखता, परंतु इस कारण कि तुम संसार के नहीं, वरन मैंने तुम्हें संसार में से चुन लिया है, इसीलिए संसार तुमसे बैर रखता है। அல்லேலூயா. हालेलुया। இதே அதிகாரத்துல 12ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ये अध्याय में 12 वचन भी पढ़ेंगे। ஆ. இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். मेरी आज्ञा यही है कि जैसा मैंने तुमसे प्रेम रखा, वैसे ही तुम भी एक दूसरे से प्रेम रखो। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद हो। கர்த்தருடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் பலமும் இருக்குது. परमेश्वर के वचन में जीवन, खुशी, चंगाई और अच्छा बल भी है। இதை விட்டுட்டு வேற எங்கேயும் கிடையாதுங்கிற அறிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு நாளும் மற்ற இடத்தை பார்க்க மாட்டோம். इसे छोड़कर और कहीं पर भी वो नहीं मिलेगा, वो ज्ञान वचन के बारे में हमें रहेगा तो हम और कहीं पर नहीं देखेंगे। அவர் சொல்றாரு, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை वो தெரிஞ்சுக்கிட்டேன். कहता है कि तुमने मुझे नहीं चुना, मैंने तुम्हें चुना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அவர் தெரிஞ்சு கொண்டாருன்னா, அவர் தெரிஞ்சு கொண்டதுனால தான் அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய பாவங்களை கழுவிக்கிட்டு இங்க பரிசுத்த வாட்டிகளாய் பரிசுத்தவான்களாய் உட்கார்ந்துருக்கிறோம். उसने हमें चुना है, उसीलिए हम बपतिस्मा लेकर पापों से धोकर यहाँ पवित्रता में हम बैठे हुए हैं। पवित्र कुमारी पवित्र पुत्र होके बैठा हुआ है. அல்லேலூயா. हालेलुया। ஆனா நாம அப்பா யாரு? तो फिर हम कौन है? हमारा पिताजी कौन है? हमारा पिता कौन है? பைத்தியக்காரரா, தரித்திரரா, ஏழையா, गरीब கஞ்சூசா? है, தாராளம், தயவு, இரக்கம், அன்பு அளவே இல்லை. बेहिसाब प्रेम, अनुग्रह, किसी की भी कमी नहीं है वहाँ அப்ப पर। நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் வருது? तो फिर क्यों हमारे जीवन में ये बातें आती है? வியாதி வருது, बीमारी आती है, தரித்திரத்துல கிடக்குறேன், गरीबी में पड़ा हूँ, நான் உபவாசம் எடுக்கிறேன், मैं उपवास ले रहा हूँ, நான் ஜெபம் பண்றேன். मैं प्रार्थना करता हूँ, ஏன் ஜெபம் ஏன் கேட்கல? क्यों मेरी प्रार्थना सुनी नहीं எனக்கு जाती? ஏன் பதில் வரல? क्यों मुझे उत्तर नहीं मिलता? நிறைய கேள்வி இப்படி. बहुत लोग का प्रश्न ऐसे ही है, ஏன் வரல? क्यों नहीं आया? நீ உங்க அப்பா யாருன்னு என்ன நீ புரியல. तेरे पिता कौन है अभी तक तो समझा नहीं है। நீ புரிஞ்சிருந்திய அன்னைக்கு அவர் சொல்றாரு எல்லாவற்றையும் சிலுவையில முடிச்சிட்டாரு. उसने कह दिया कि सारा कुछ उसने क्रूस पर खत्म कर दिया। கடைசியா சொன்னாரு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி ஜீவனை விட்டு ஒரு மனுஷன் சந்தோஷமாட்டு வாழ என்ன தேவையோ அத்தனை செய்து முடிச்சிட்டாரு. आखिर में क्रूस पर सब खत्म हो गया करके कहकर अपने प्राण छोड़कर एक मनुष्य खुशी में जीने के लिए जो कुछ है सब कुछ प्रभु ने कर दिया। ஆதாம் எங்க இருந்து துரத்தப்பட்ட ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்தப்பட்டாலும் அந்த வாசலில் இருக்கிற சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் நீக்கி போட்டு அவர் அந்த வாசலை நமக்கு திறந்து வச்சிட்டாரு. आदम कहाँ से भगा दिया गया, उस एदन के बाग की उस सुरक्षा को प्रभु ने दूर कर कर हमारे लिए वो द्वार को खोल दिया है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவனுக்குள் இருந்த அந்த மகிமையின் வஸ்திரம் அகற்றப்பட்டு விட்டது. उस समय में उसका ऊपर का महिमा का वस्त्र उससे दूर हो गया था, அவன் நிர்வாணியானா, वो नंगा हो गया था। கர்த்தர் அவனுக்கு தோல் உடைகளை உண்டாக்கினார். परमेश्वर அவங்களுக்கு உடுத்தி அவங்களை வெளியே அனுப்பினார். परमेश्वर ने चमड़े का वस्त्र पहनाकर उन्हें बाहर किया। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவன் தேவனுடைய குமாரனா இருந்தான். क्योंकि वो परमेश्वर का पुत्र था। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அவர் மட்டும் தோல் உடைய உண்டாக்கலன்னா அவன் நிர்வாணம், அவனுக்கு நிம்மதியே இருக்காது. சாகர வரலையும் நிம்மதி இருக்காது. பிசாசு அவனை நையின்னு நச்சுக்கிட்டே இருப்பான். अगर उसने परमेश्वर ने केवल उसको चमड़े का वस्त्र नहीं पहना था तो उसको मरते दम तक समाधान नहीं होता, शैतान उसको परेशान करता रहता था। ஏன் ஏதேன் தோட்டத்தில இருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க? क्यों एदन के बाग से वो भगा दिए गए हैं? ஜீவ விருட்சம்னா என்னது? जीवन का वृक्ष क्या है? கர்த்தருடைய வார்த்தை. प्रभु का वचन है। அல்லேலூயா. हालेलुया। அங்க அவங்க நிர்வாண கேக்குறாரு, இப்பவும் மாதிரி விழா வரும் பொழுது கேக்குறாரு, எப்ப நீ எங்க இருக்கிற ஆதாமே, எங்க இருக்கிற அப்படிங்கிற. हमेशा की तरह मुलाकात करने आता है, वैसे ही पूछता है, आदम तू कहाँ पर है? கர்த்தாவே நான் நிர்வாணியா இருக்கிறதுனால இங்க இலைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். परमेश्वर मैं निर्वस्त्र हूँ, इसलिए मैं यहाँ पत्ते के बीच में झाड़ियों में छुपा हूँ।
அவிவிசுவாசம் பாவத்துக்கு மூல காரணம். अविश्वास पाप का अहम कारण है, அதுதான் ஆணி வேறு. वही उसका जड़ है। அது அந்த அவிவிசுவாசம் தான் அவர்களை அங்க இருந்து துரத்தியது, वो अविश्वासी है, उनको वहां से भगा दिया, அவர்களை நிர்வாணமாக்கியது. उनको बिना वस्त्र का कर दिया। இது யார் செய்தா? ये कौन करता है? பிசாசு செய்தா. शैतान करता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் ஆண்டவர் அதை தடுக்கல? क्यों परमेश्वर ने उसे रुकाया नहीं? அவர் தான் சிருஷ்டிச்சு வச்சிருந்தாரு. ஏய் அப்படி திங்காதன்னு அவர் தடுத்திருக்கலாம். वही इसने सृष्टि किया है, उसे खा मत करके रुका सकता था, ஆனா அவர் தடுக்கல. पर उसने रोका नहीं। ஏன்னா உனக்கு சுதந்திரத்தை தந்துட்டாரு, பூமியை உன் கையில தந்துட்டாரு, நீ ஆளுகை செய்ய வேணும் उसे அப்படின்னு. आजादी दे दिया है, दुनिया को तेरे अधीन कर दिया है, तो इस पर राज कर करके। அப்போ அவன் அதை என்ன செய்துட்டான்? तो उसने उसे क्या कर दिया? அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வாக்கை நம்பினதுனால அங்க அவங்க நிர்வாணமாக்கப்பட்டாங்க. परमेश्वर के वचन के विरोध कर शैतान की बातों पे भरोसा किया, वहां पर वो नंगा हो गया। இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் அவங்கள மீண்டும் அந்த வஸ்திரத்தை உடுத்துவதற்காகத்தான் கூப்பிடுறாரு, கேட்கிறாரு. अनुग्रह में धनी परमेश्वर फिर से उन्हें वो वस्त्र पहनाने के लिए उसे बुलाता है। நான் விளக்குன கனி ஐயா அவருக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும். क्या उन्हें सब पता नहीं? क्या उन्हें सब நல்லா पता है? கவனிங்க, அவன் என்ன செய்தா, ஏது செய்தாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். अच्छा समझ लीजिए, वो क्या किया, क्या कर रहा है, सब उसे पता है। அவன் வாயில இருந்து என்ன வருது அப்படிங்கறத தான் அவர் பார்க்க வரும். उसके मुंह से क्या आ रहा है उसे वो सुनना चाहता था। அவர் சொன்னாரு, என்னப்பா நான் உனக்கு விளக்குன கனியை புசித்தாயோ? அப்படிதான் கேக்குறாரு. उसने कहा है भाई, मैंने जो हटाया था उस फल को तूने खा लिया क्या? அவன் என்ன செய்திருக்கணும்? उसने क्या कहना है? கர்த்தாவே புசிச்சிட்டேன்ப்பா, அதனாலதான் இப்ப இந்த நிலைமைக்குள்ள ஆயிட்டே, என்ன மன்னிங்கன்னு சொன்னா அந்த காரியம் அங்கேயே சாப்டர் க்ளோஸ். हाँ, मैंने खा लिया, इसलिए मैं इस स्थिति में आ गया करके कहता, मुझे माफ कीजिए कहता, तो वहीं पर वो खत्म हो जाता। ஏன்னைக்கு நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம். क्योंकि हमारा परमेश्वर प्रेमी परमेश्वर, अनुग्रही प्रभु है। ஆனா அவன் என்ன சொல்றான்? நீர் தந்தியர்லயே அந்த பொண்ணு இவதான் என்ன ஏமாறு, எனக்கு தந்தா நான் சாப்பிட்டுட்டேன். वो कहता है तूने दिया, ये स्त्री इसने मुझे दिया और मैंने खा लिया। அப்ப இப்ப யாரு குற்றவாளி? कौन दोषी है? இப்ப ஸ்திரீகிட்ட கேக்குறாரு, நீ ஆமா இதை செய்தா? स्त्री से पूछा प्रभु कि तू क्यों इसने ये कार्य को कर दिया? அது அவ சொல்ல, சர்ப்பை ஏமாத்திட்டு वो कहता है सर्फ ने मुझे फंसा दिया। அப்ப யாருமே தங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள ரெடி இல்ல. कोई भी अपने दोष को அப்ப இப்ப मानना। குற்றவாளி யாரு? दोषी कौन है? அவரை உருவாக்குன கர்த்தர் தான் குற்றவாளி. उसे रचने वाला खुदा ही। ஏன் பண்ணி இந்த தோட்டத்துல வச்சிருந்ததுனாலதான் நாங்க புசிச்சோம், அவன் சொல்ல கேட்டோம் அப்படி. मुझे क्यों बनाया और इस बाग में रखा है करके प्रभु के ऊपर ही दोष लगाना। என் வார்த்தையை மீறினதனுடைய பிரதிபலனை அனுபவின்னு விட்டாரு. ஆனாலும் வெறுமையா அனுப்பாம அவனுக்கு பாவ பரிகாரமாக செலுத்தி அவனுக்கு தோல் உடைய உண்டாக்கி வழி அனுப்பினார். तो उसने खाली नहीं बेचते हुए उसको पाप का प्रायश्चित के लिए वहां लहू गिराया और उसको चमड़े का वस्त्र पहनाकर उसे बाहर कर दिया। ஆனா அந்த இழந்து போன அத்தனையையும் மீட்டு वो खोए हुए सारे बातों को फिर से लेकर சுடாலியா. छुड़ा लिया। அல்லேலூயா. हालेलुया। மார்வாடி கடையில நாம ஒரு பொருளை கொண்டு வச்சு நாம வாங்குறோம், நிறைய ஜனங்கள். मारवाड़ी के दुकान पे बहुत सारे लोग எருதி இல்லையா? कुछ हाँ गहने को रख कर मोल ले लेते हैं पैसा। அத திருப்பணும்னா அதுக்குண்டான வட்டியோட சேர்த்து கொடுக்கணும். उसे फिर से मोल लेना है तो उसका ब्याज के साथ हमें देना पड़ता है। அல்லேலூயா. हालेलुया। அவிதமாக நம்மள இந்த மார்வாடிங்கிற பிசாசு கையில அவளை கொண்டு நம்மளை கொண்டு ஒப்படைச்சிட்டான். அவனுடைய சந்ததியை அவனையும் அவனுடைய சந்தையும் ஒப்படைச்சிட்டான். और मारवाड़ी वो नाम का वो शैतान के अधीन में हमें हमारे संतानों को उसके हाथों में सौंप दिया। நாம பாவம் செய்தல, हमने पाप नहीं किया, அவன் செய்த தப்பு பாவம் நம்மள பிடிச்சுக்கிட்டு हाँ उसने आदम ने किया हुआ पाप श्राप हमें पकड़ लिया, அவனுடைய சந்ததியை பற்றி கொண்டது. उसके संतानों पे वो आ गया है। இப்போ அதை சுமக்கிறதுக்கு தான் இவன் தேவன் தான் வரணும். மனுஷன் இவனுமே நல்லவன் கிடையாது. अभी उसे उठाने के लिए प्रभु ही आना, इंसान कोई साफ नहीं है। அதனாலதான் அவர் சொல்றாரு, சர்ப்பத்தை பார்த்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். इसलिए प्रभु उसे देखकर कहता है, सर्प को देखकर तेरे बीच को और स्त्री के बीच के विरोध में करूंगा। சர்ப்பத்தின் வித்து எப்போ போச்சுது? सर्प का बीज कब गया था? அது எங்க போச்சுது? कहाँ पर गया? அவன்
பார்வையில இன்பம் புசிக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்லி சர்ப்பத்தின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனேயே அங்க ஒரு தீமையான கொலபாதகனை கற்பம் தரிச்சிட்டான். जब उसने இது देखने உங்களுக்கு में வேதத்துல இல்லாட்டாலும் நம்ம அதை நீங்க புரிந்து கொள்ளலாம். लालसा और वो खाने में अच्छा है करके उसने वो शैतान के शब्दों को प्रेम से ग्रहण कर लिया, तो उसी क्षण में उसने पाप का द्वारा गर्भवती बीज उसका हृदय इसका गर्भ में चला गया. हालेलुया. हालेलुया. இப்போ மரியாள் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவ ஏற்றுக்கொண்ட உடனே அந்த வார்த்தை அவளுடைய கற்பத்துல போய் ஒரு தேவனை உருவாக்கிட்டு. अब मरियम, प्रभु आपके वचन के अनुसार मेरे जीवन में पूरा हो, ऐसे कहते ही परमेश्वर का उस समाचार का वचन उनके हृदय में जाकर वहां पर गर्भ का धारण कर लिया. ஆனா வேதம் சொல்லுது ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். वचन कहता आदाम ने अपने पत्नी को जाना. अब्राहम அவ முதலாவது காயினை பற்றி தேவனால ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படிங்கிறா. उसने कायन को जन्म दिया और कहा परमेश्वर से एक मनुष्य को जन्म அடுத்த दिया. குழந்தையும் பின்னால வந்துட்டு ஏசா யாக்கோபு மாதிரி. दूसरा भी जन्म हो गया उसी के पीछे. பின்பு அவன் சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். फिर उसके भाई आबेल को जन्म दिया. பின்பு கர்ப்பவதியாகிய ஆபேலை பெற்றாள்னு எழுதல. फिर गर्भवती होकर आबेल को जन्म दिया, ऐसा नहीं लिखा है. ஆமென். ஹalleluya. हालेलुया. பழைய ஏற்பாட்டுல கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்றாள்னு தான் சொல்லி இருக்கோம். पुराने नियम में गर्भवती होकर बच्चे को जन्म दिया ऐसा लिखा रहता है. இல்லைன்னாக்கு முந்தின ரெண்டு ரெட்டை பிள்ளைகள்லாம் அப்படித்தான் வரும். पर दो बच्चों का जन्म होता है तो एक ही बार गर्भवती हुई ऐसा. இங்கதான் பிசாசின் வித்தும் தேவனுடைய வித்தும் வந்தது. यहाँ शैतान का बीज और स्त्री का बीज वहाँ पर बाहर आ जाता है. அதுதான் அங்கே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும். उसने वहाँ पर प्रभु ने भविष्यवाणी कर दिया कि तेरे बीज और स्त्री के बीच ரெண்டு में, வித்துமே பெண்கள் தான் கொண்டு வராங்க. और दोनों बीज को स्त्री ले आ जाती है. இப்ப இந்த கடைசி காலத்துல இப்ப அந்த வித்தை அழிக்கிறதுக்கு தான் தேவனே மாம்சத்தை வெளிப்பட்டு நம்மளை எடுத்து இருக்கிறார். आखिरी दिनों में उस बीज को नाश करने के लिए प्रभु मांस में रूप धारण करके आया. अभी आज हमें आप खड़ा कर रखा है. இப்ப நாம கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனேயே अभी हम परमेश्वर के वचन को स्वीकारते ही நமக்குள் இருக்கிற எல்லாம் செத் ஒரு புதிய மனுஷனாக அது நம்மளை உருவாக்கிட்டு. हमारे अंदर की सारी बातें मर कर एक नए मनुष्य को जन्म दे देती है. அல்லேலூயா. हालेलुया. நீங்க எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்களோ, புரிந்து கொண்டீர்களோ, தேவன் சிலுவையில கொடுத்த கரையத்தை அறிந்து கொண்டீர்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். जितने लोग प्रभु को जान लिए हैं, उसको समझ लिए हैं, उसके क्रूस के मोल को जाने हैं, वो सारे परमेश्वर के बच्चे हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நமக்குள்ள என்ன உருவாகுது? अभी हमारे अंदर क्या उत्पन्न हो जाता है? இந்த சரீரம் வளருதில்ல, ये शरीर बढ़ता नहीं, இல்லைங்க ஞானம், அந்த தெய்வீக பரிசுத்த ஆவியின் ஞானம், இந்த வார்த்தையாகிய மன்னாவை புசித்து இதில் உள்ள ஞானம் நமக்குள்ள உருவாகுது. ये தெய்வீக वचन ஞானம். मन्ना को खाकर हमारे अंदर के आत्मिक ज्ञान बढ़ता रहता है. இது நம்மள ஒரு நாள் இந்த சரீரத்தை விடும் பொழுது एक दिन ये शरीर को जब हम छोड़कर जाएंगे, அந்நாளில அந்த கர்த்தர் இருந்த அந்த மகிமையின் சரீரத்தை நாம பெற்றுக்கொள்வோம். उस समय में परमेश्वर की उस महिमा के शरीर को हम पालेंगे. எப்படி ஆதாமுக்குள் இருந்த அந்த மகிமையின் சரீரம் நமக்குள்ள கிடைத்து விடும். जैसे आदाम के अंदर का महिमा का शरीर हमें मिल जाएगा, கிறிஸ்துவுக்குள் இருந்த கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த மகிமையின் சரீரம் நமக்கு கிடைக்கும். मसीह के ऊपर का उस महिमा का शरीर हमें मिल जाएगा. அல்லேலூயா. हालेलुया. இப்ப நாம உலகத்தார் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. अभी प्रभु कहता है कि हम दुनिया के नहीं हैं. அப்ப நம்முடைய தேவைகள் எங்க இருந்து तो சந்திக்கப்படும்? हमारी जरूरतें कहाँ से पूरी हो जाएगी? இததான் நீங்க யோசிக்க வேணும். इसको ही आप सोचना है. ஏன் உலகத்தால் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். मैं दुनिया का नहीं, ऐसा प्रभु ने कह दिया तो मेरी जरूरतों को प्रभु पूरा करेगा. எந்த தாய் தன் பிள்ளைய கற்பம் தரித்து பெற்றெடுக்காளோ அவ பிள்ளைக்கு அவ இறங்காம இருப்பாளா? जो माँ अपने बच्चे को गर्भवती होकर जन्म देती है, वो अपने बच्चों के लिए मन पिघलेगी नहीं. அவளுடைய தேவைகளை சந்திக்க கூடாதுன்னு எந்த தாயும் நினைப்பாளா? जरूरतों को पूर्ति नहीं करना ऐसा कोई माँ सोच
सकती है क्या? கர்த்தர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் प्रभु போது, कहता है बुरे होकर तुम अपने बच्चों को अच्छी बातें देना जानते हो तो। ஆமா, பரிசுத்த தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது சத்தியம் அல்லவா? पवित्र परमेश्वर उसकी ओर विनती करने वाले को पवित्र आत्मा देना अधिक सच्चाई नहीं है। ஏன் அவர் சொல்றாரு? और वो कहता है, யோவான் 14:16 சொல்றேன், 15:16 சொல்றாரு, यूहन्ना 14:15-16 में कहता है, நான் பிதாவை வேண்டிக் मैं கொள்ளுவேன், पिता से विनती करूंगा, அப்பொழுது तब என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை தந்திரடுவார். सदा के लिए संग रहने के लिए सच्चाई का आत्मा एक सहायकता आपको दे देगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற அவருடைய சீசர்கள் எல்லாம் போய் 72 பேராட்டு 70 பேரை ஜோடிகளை அனுப்பினாரு. அவங்க எல்லாம் போய் அற்புதங்களை செய்தாங்க. परमेश्वर के वचन पालन करने वाले चेलों को 70 लोगों को जोड़ी बनाकर भेज के वहां पर उन्होंने बहुत सारे अद्भुत काम किए। அவங்கள கொண்டு பியாய் ஓடிச்சுது, வியாதி சுகமாச்சுது, பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. उनकी ओर से शैतान भाग गया, बीमारी चंगा हुआ, बहुत आश्चर्य काम हुए। ஆனாலும் அவங்க பரிசுத்த ஆவி பெறல. फिर भी वो पवित्र आत्मा पाए नहीं थे। பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்யறாரு, வார்த்தை தான் கிரியை செய்யுது. पवित्र आत्मा ही काम कर रहा है, वचन ही काम कर रहा है, ஆனாலும் அவங்க பரிசுத்த ஆவியை பெறல. फिर भी वो पवित्र आत्मा नहीं पाए थे। அதுக்கு அடையாளம் என்ன? उसका क्या चिन्ह है? தேவனுடைய வார்த்தையின் கீழே அவங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. परमेश्वर के वचन के वे अधीन है, ஆனா என்ன பயம் இருக்குது? पर भय है। நாளைக்கு என்ன நடக்குமோ, கல் பிரச்சனை வந்தோடனே என்ன நடக்குமோ कल क्या होगा, परेशानी होगा तो क्या होगा, அப்படிங்கிற பயமும் கவலையும் அவங்களுக்குள்ள இருந்தது. ऐसा भय और चिंता उनके अंदर था। ஆனா என்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல வரும்போது அவங்க பெற்றுக்கொண்ட உடனே, पर जिस दिन प्रेरित दूसरा अध्याय में वो पवित्र आत्मा का अभिषेक को पा लेते हैं, எங்க பயந்து நம்மளுக்கு என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தவங்க எழும்பி அங்க நிக்கிறாங்க. அவன் பேதுரு பிரசங்கம் பண்ற 17 பாஷையில ஆவியானவர் வியாக்கியானம் பண்றான். हाँ, वहाँ पर भय से जब वो घबरा कर बैठे थे, परमेश्वर का आत्मा बढ़ते ही वहाँ वे जाकर खड़े होकर पतरस प्रचार करता, 17 भाषाओं में वो प्रचार करता है एक ही बार। டிரான்ஸ்லேஷன் करता है பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. या அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோமே, இவர மனுஷன்ல நினைச்சிட்டோம், இவர்தான் எங்கள்ட்ட பரிகாரன்னு தெரியாம போயிட்டே அப்படிங்கிறாங்க. तो सारे लोग कहते हैं, अरे हमने तो गलत कर दिया, ये तो मनुष्य समझा था, ये ही हमारा पाप का उद्धार करता है, இனி நாங்க என்ன செய்யறது, தப்பு பண்ணிட்டோமே, என்ன செய்யறது? अभी हम क्या करें, हमने गुनाह कर दिया करके कहते हैं। நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், आप हर एक जन அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். हर एक जन मन फिराकर पाप की क्षमा के लिए प्रभु यीशु मसीह के नाम से बपतिस्मा लीजिए, तब आप पवित्र आत्मा का वरदान पाओगे। ஆனா இன்னைக்கு சபைகளுடைய கண்களையும் பிசாசு சபையினுடைய போதகருடைய பாஸ்டர்மாருடைய கண்களையும் என்ன செய்யிருக்கிறான், மூடி வச்சிருக்கிறான். और आज कलीसिया के लोगों के आंखों को और पासबान के आंखों को शैतान ने बंद कर रखा है। ஏன்னா இந்த உபதேசம் பேதுரு பிரசங்கம் பண்ணல பரிசுத்த ஆவியினுடைய உபதேசமாகும். क्योंकि ये उपदेश पतरस के खुद की नहीं, परंतु पवित्र आत्मा के द्वारा। பயம் இல்ல, கலக்கம் இல்ல, டென்ஷன் இல்ல. अभी उसके अंदर ना भय है, ना चिंता है, ना परेशानी है। ஏதாவது நாளைக்கு கொல்ல போறானா இன்னைக்கு படுத்து நல்லா வரங்கிறான். पतरस को कल वहां पर मार दिया जाएगा, पर आज वो अच्छा गहरी नींद में है। அந்த இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக அடிதே இல்ல, ஐயோ யார யார 10 மணி சத்தியம் பண்ணு, நாம் பயந்து உயிருக்கு பயந்து. यीशु को जब पकड़ के मार रहे थे तब वो घबरा कर, मैं उसे जानता ही नहीं, वो कसम खाना शुरू हो गया भय के कारण। அவன் சேவல் கூவுறதுக்கு முன்னாலேயே 3 தடவை அவன் மறுதலிச்சிட்டான். वो मुर्गा बांग देने के पहले ही 3 बार उसने मना कर दिया। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பயம் ऐसा भय छाया हुआ था। இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களிடத்துல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மேன்மையை அறியாததுனால பயந்து இருக்கிறாங்க, நாளைய குறித்த கவலையில இருக்கிறாங்க. आज मसीह के लोगों के अंदर पवित्र आत्मा का अभिषेक नहीं है, इसलिए वो भय से है कल के चिंता के लिए। நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, आप उद्धार पाए हैं,
நீங்க தேவனுடைய பிள்ளை தான். आप परमेश्वर के बच्चे हैं। எது வரையிலையும் சத்தியத்தை புரிந்து கொள்ளலையோ जब तक आप सच्चाई को नहीं जानोगे, நீங்க விடுதலை அடைய முடியாது. आप छुड़ाए नहीं जा सकते हैं। கர்த்தர் சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். प्रभु कहता है सच्चाई को जानोगे वो तुम्हें छुड़ा देगा। சத்தியம் யாரு? सच्चाई कौन है? இயேசுதான். यीशु ही। அப்ப கல்வாரி சிலுவையில என்ன நடந்தது? तो कलवारी क्रूस पर क्या हुआ था? அவர் தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் நம்மளுக்கு தந்துட்டார். वो अपने सारे धन संपत्ति को हमें दे दिया। அல்லேலூயா. हालेलुया। உலகம் உன்னை பகைச்சா நீ கவலையே படாத. அதுக்கு முன்னாலே என்ன பகைச்சதுன்னு அறிஞ்சிக்க, நான் பார்த்துக்கிடுவேன். दुनिया तुझे इनकार करती है, विरोध करती है, तो घबरा मत। तेरे से पहले उसने मेरा विरोध किया, मैं देख लूंगा। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। 16வது வசனம் இப்ப யோவான் 16ல சொல்றாரு, கடைசி 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா यूहन्ना 14 में 16 आखिरी 2 वचन पढ़ेंगे तो 33 34 நினைக்கிறேன், வாசிங்க. 16 में 33 34। என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்துல உங்களை உபத்திரப்படுத்துறவங்க இருப்பாங்க, உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உனக்குள்ளதான் இருக்கேன், தைரியம் தந்து உன்னை போதித்து நடத்துவேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நிறைய இன்னைக்கு சபைகள் வந்து வியாதி உண்டு, வறுமை உண்டு, வாழ்நாளெல்லாம் இப்படிதான். ஏன்னா வசனம் சொல்லுது, அதுவும் வசனம் தான். बहुत सारे लोग कलीसिया में तुझे तकलीफ रहेगा, गरीबी रहेगा, बीमारी भी रहेगा, पूरा हाँ। जीवन भर तो पड़ा ஏன்னா रहेगा। பழைய ஏற்பாட்டுல அப்படிதான் நிறைய சொல்லி இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லி இருக்குது. पुराने नियम में कहा है, नए नियम में भी कहा गया है। இந்த கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். मसीह में परमेश्वर के भय मानकर जीने वाले सारे लोग निंदा किए जाएंगे, சத்தாய ஜாயங்க. सताए जाएंगे। உபத்திரவங்கள் அப்போ படுவார்கள் சொல்லிருக்குது. அநேக உபத்திரங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு பவுல் மூலமாட்டு பேசப்பட்டிருக்கு. और तकलीफों के बीच में परमेश्वर के राज्य में जाओगे करके लिखा। ஆனா அவங்க எங்க கண்ணீர் விட்டாங்களா, அழுதாங்களா? पर वे कहीं पर आंसू बहाते दिखे या रोते हुए दिखे क्या? நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. मैं आपको कहता हूँ, ध्यान से सुनिए। அவங்க எங்கனையாவது அழுதாங்களா, ஐயா அடிபட்டுட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. वो कहीं पर रोया कि अरे रे मार लग गया, तो वो आनंद मनाया। அவங்களுக்கு உபத்திரம் மாட்டு தெரியல. उनको तकलीफ जैसा लगा नहीं। அப்ப நம்ம உபத்திரப்பட்டா விட்டுருக்கிறோம், கண்ணீர் விடுறோம், அழுகிறோம், உபவாசம் பண்றோம், ஜெபம் பண்றோம். जब हम तकलीफ उठाते हैं तो आंसू बहाते हैं, रोते हैं, उपवास करते हैं, प्रार्थना करते हैं। நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். मैं एक बातों को आपको बताना चाहता हूँ। உபவாசமும் ஜெபமும் அழுகையும் கண்ணீரும் முதல் சபையில தான். उपवास, प्रार्थना, आंसू, ये सब पहले कलीसिया में था। करना था, पहले कलीसिया में करना था। கண்ணீரோ விளைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. आंसुओं के साथ बोने वाला बड़े आनंद के साथ वो कटाई करता है, ऐसा वचन कहता है। இந்த அறுவடை நேரத்துல போய் நின்னுகிட்டு நீ அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா நீ எங்க போய் அறுப்பா? अगर इस कटाई के समय में तू वहां पर रोता रहेगा तो कैसे कटाई कर? உபவாசம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா இந்த காலத்துடைய செய்தியார मैं उपवास करूंगा, मैं प्रार्थना करूंगा, रोऊंगा, ऐसा क्या? நாட்களினுடைய கிரிகளை வித்தியாசம். कटाई के समय के कार्य या क्रिया उसका अलग है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद। அது ரொம்ப நேரம் ஆகும், நான் ஷார்ட்கட்ல தான் உங்களுக்கு சொல்றேன், ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வீர்கள். बहुत समय होगा, मैं छोटे शब्दों में आपको बता दूं, आप अगर ज्ञान है तो आप समझ जाएंगे। இன்னைக்குள்ள சபைகளுக்கு அது தெரியல. आज के कलीसिया को पता नहीं है। நீ பிசாசுக்கு ஏத்து நில்லு, ஓடி போவான். तो शैतान के विरोध खड़ा रहे, वो भाग जाएगा। அன்னைக்கு அப்படி இல்ல. उस समय में ऐसा नहीं था। அழுதாங்க, ஆண்டவரே காக்கணும், ஜனங்களை விதைக்கணும், எப்படியா ஜனங்கள் காக்கப்படணும்னு அவங்க அழுதாங்க, விதைச்சாங்க, தங்களையே பலி கொடுத்தாங்க. उस समय में वे रोए हैं, प्रभु से प्रार्थना किए हैं, अपने आप को वो दिए हैं। ஆனா இப்ப நாம அழுற நாள் அல்ல. और अभी हम रोने का समय नहीं। சத்தியத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு தேவன் நம்மளுக்கு அதனுடைய வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். सच्चाई को समझने जैसा प्रभु ने हमें நீங்க யாரையாவது எடுத்து பாருங்க, உபவாசம் எடுத்து அழுது வருஷம் செய்யறவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. किसी को भी उठा के देखो,
उपवास कर कर प्रार्थना उठाकर साल साल रोने वाले के जीवन में खुशी और அதுக்கு समाधान இந்த है। வசனம் தான் இருக்குது. उसको भी ये वचन ही है। ஆனா அறுப்பின் காலம் வேற, விதைப்பின் காலம் வேற. அது வித்தியாசம் கிரியை உண்டு. बोने का समय अलग है, कटाने का समय अलग है, उसका काम अलग है। கண்ணீரோட விதைக்கிறாங்க, ஆனா அரிகளை கம்பீரத்தோட அறுத்து கொண்டு வரோம் அப்படிம்பா. आंसुओं के साथ बोते हैं पर काटते समय आनंद के साथ काट कर ले आएंगे। இயேசு சொல்றாரு, நீங்க காண்கிறத காணும்படி எத்தனையோ பேர் குறவுகளையும் வேர்களையும் அழிச்சு கடந்தாங்க. ஆனா நீங்க என்னை காண்றபடினால நீங்கள் பாக்கியவான்கள், நாளை காண்றபடினால பாக்கியவான்கள்ங்கிறார். मुझे देखने के लिए कितने ही लोग अपने आप को मार कर परेशान हुए थे, पर आज तुम मुझे देख रहे हो, तुम धन्य हो। தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களுக்கு அவர் தேவ பலனும் தேவ நேரமுமா இருந்தார். परमेश्वर जिन्हें बुलाया उनके लिए वो परमेश्वर का बल और उसका ज्ञान बना है। இனி நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு குப்பை அப்படிங்கறது நீங்க என்னைக்கு புரியுங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த தைரியம் வரும். ये हमारा ज्ञान, हमारा बुद्धि वो कचरा है, जब आप समझोगे तब आपको परमेश्वर का ज्ञान நீ है। வேதத்தை தியானி, கர்த்தருடைய வார்த்தையை தியானி. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், आप वचन को ध्यान कीजिए, प्रभु के वचन को ध्यान कीजिए। मैं तुमसे सच सच कहता हूँ, நான் நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினா मैं मेरे पिता की ओर जा रहा हूँ, इसीलिए என்ன விசுவாசிக்கிறவன் मुझ पे विश्वास करने वाला, நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், मैं जो काम कर रहा हूँ वो भी वो करेगा, இதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். इससे भी बड़े कामों को वो करेगा। ஏன்னா அவர் பொய் சொல்றாரா? क्या वो झूठ कहता है क्या? அவர் சொன்னதை செய்ய மாட்டாரா? क्या उसने कहा वो नहीं करेगा क्या? வாசிக்கலாம். पढ़ेंगे उसे। எண்ணாகமம் 23 அதிகாரம் 19 இருந்து 22 வரை வாசிக்கலாம். गिनती 23वां अध्याय 19 से 22। ஆகிலும் கர்த்தர் 23 அதிகாரம் 19 இருந்து பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் மனுஷனும் கிடையாது, மனுபுத்திரனும் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? சொன்னா எப்படி செய்யாதிருப்பாரோ? அவர் வசனம் நிறைவேற்றாதிருப்பாரா? பார்த்து பண்ணி அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அதை நாம் மாற்ற முடியாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் பார்க்கிறதில்லை. இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர் ரட்சித்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய குற்றத்தை காண்கிறதில்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறார். ராஜா அவங்களோட, ஆனா இன்னைக்கு நமக்கு உள்ளே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले, ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोलने के लिए, और न वो आदमी है कि अपनी इच्छा बदले। वो आदमी नहीं है कि अपनी इच्छा को बदली करे। अभी नहीं मैं बात नहीं करेगा, ऐसा नहीं बोलेगा। क्या जो कुछ उसने कहा जो कुछ प्रभु ने कहा है उसे न करे, वो नहीं करता क्या? क्या वह वचन देकर उसे पूरा न करे? क्या वचन देने के बाद पूरा नहीं करता है क्या? देख आशीर्वाद ही देने की आज्ञा मैंने पाई, मैंने आशीर्वाद देने के लिए आज्ञा पाया हूँ। वो आशीष दे चुका है, वो प्रभु का आशीष दे चुका है। मैं उसे नहीं पलट सकता। मैं उसको पलट, कोई भी इंसान पलट नहीं सकता है। उसने याकूब में अनर्थ नहीं पाया हाँ, याकूब में अधर्म नहीं पाया और न इसराइल में अन्याय देखा है। ना इसराइल का अन्याय देखा। उसका परमेश्वर यहोवा उसके संग है, उसकी परमेश्वर उसकी संग है, और उसमें राजा की सी ललकार होती है। उसके अंदर जाकर जय जय का ललकार होती है। हालेलुया। प्रभु बोलता है வானமும் பூமியும் ஒளிந்து போகும், आसमान और ஒரு ஏழு பொய்யாகாது. आसमान और धरती निकल जाएगा पर इस वचन का एक भी शब्द नाश नहीं होगा। ஹல்லேலூயா. நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், 40 நாள் உபவாசம் 40 நாள் உபவாசம் எடுப்பாங்க. बहुत सारे लोगों को मैंने देखा 40-40 दिन उपवास लेते हैं। அதிகமாட்டு பாஸ்டர்கள் தான் அதிகமா எடுப்பாங்க. ज्यादातर पास्टर लोग ही लेते हैं। அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டம், பெரிய தரித்திரியம்,
அவங்களுடைய நடைகள் எல்லாம் தெய்வ பயமற்ற ஒரு நடைகளா இருக்கும். उनके परिवार को देखेंगे, भोजन की कमी, गरीबी, उनका चाल चलन बहुत भयंकर लगता है। வியாதியில இருப்பாங்க, வறுமையில இருப்பாங்க, बीमारी में रहेंगे, பாவத்தை गरीबी। குறித்து அந்த உணர்வே இருக்காது. पाप का कोई जो है एहसास नहीं होता। அவங்களுக்கு அவங்களுடைய சுய கர்வம் தான் பெருசு. उनको उनका खुद का घमंड बड़ा है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। இது விதைப்பின் காலம் இல்ல, அறுப்பின் காலம். ये बोने का समय नहीं, काटने का இப்ப समय என்னத்தா है। இருக்கணும்? क्या काटना है? என்னத்தா இருக்கணும்? क्या काटना है? விளைஞ்சதா இருக்கணும். जो बोया है उसे काट, துன்மார்க்கரை பூமியில இருந்து அகற்றணும். दुष्ट को दुनिया से दूर करना है। நம்ம அவருடைய பிள்ளைகள் அங்க போய் ஆளுகை செய்யணும். हम उसके बच्चे हैं, वहां जाकर राज करना है। வாசிக்கலாம் पढ़ेंगे 37 சங்கீதம். भजन संहिता 37वां अध्याय। நாம ஆசைப்பட்டா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு உண்டாக்கி अगर हम தருவார். आशा करेंगे, प्रभु हमारे लिए रास्ता खोलकर दे देगा। 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9वां वचन 37 में। ஆ. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். क्योंकि कुकर्मी लोग काट डाले जाएंगे कर्मी लोग काट डाला जाएंगे, और जो यहोवा की बाट जोते हैं जो यहोवा की बात जोते हैं वे पृथ्वी के अधिकारी होंगे। वो पृथ्वी के अधिकारी बनकर राज करेंगे। हालेलुया। और पढ़ो 12, 11 वचन इसी में। சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமன்றத்துக்கு விரோதமாக தீர்ப்பு நினைத்து परंतु धर्मी लोग पृथ्वी के अधिकारी, परंतु नम्र लोग पृथ्वी के अधिकारी होंगे और बड़ी शांति के कारण आनंद मनाएंगे। அல்லேலூயா. எப்படி என்ன எதுக்கு கர்த்தர் வந்து ரத்தம் தந்தது எதுக்கு? प्रभु ने लहू क्यों बहाया है? ஏன் ஆதாம் இழந்த அத்தனையும் இனி எடுத்து இனி ஆளுகை செய்யணும். आदाम ने खोए हुए सारे बातों को लेकर उस पर राज करना है। இதுலயே 22ஆம் வசனத்தை வாசிங்க. यही 22वां वचन पढ़ेंगे। அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள். क्योंकि जो उसी से आशीष पाते हैं जो ये परमेश्वर से आशीष पाती है वे तो पृथ्वी के अधिकारी वो होंगे, पृथ्वी के अधिकारी होंगे। परंतु जो उसी से शापित होते हैं जो उससे साबित होती है वे नष्ट हो जाएंगे। वो नष्ट हो जाएंगे। हालेलूया. हालेलूया। என்னங்க வசனங்கள் நிறைய இருக்குது. அடுத்த ரோமர்ல எடுக்கலாம் 5 அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுக்கலாம். रोमियो 5वां अध्याय 15वां वचन 17. 17। அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவனாகிய ஆதாமுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் ஆதாம் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க அவனுடைய சந்ததியில வந்த எல்லாரையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், அறிந்து கொண்டவர்கள், இயேசுவினுடைய மேன்மையை, கல்வாரியின் மேன்மையை அறிந்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. जब एक मनुष्य के अपराध के कारण एक मनुष्य के अपराधी के कारण मृत्यु ने उसे एक ही के द्वारा राज्य किया, सबके ऊपर राज करने लगा, तो जो लोग अनुग्रह और धर्म रूपी वरदान और जो अनुग्रह है और धर्म रूपी वरदान जो पाते हैं बहुताई से पाते हैं, थोड़ा नहीं, हमको कितना दिया प्रभु? बहुताई सब पाते हैं। वे एक मनुष्य अर्थात प्रभु यीशु मसीह के द्वारा अवश्य है अनंत जीवन में राज्य करके। हालेलूया. हालेलूया। 1000 வருட அரசாட்சியில இல்ல, हजारों साल के राज्य में नहीं। அங்க ஒரு துரும்பு கூட ஆட்ட வேண்டிய அவசியம் கிடையாது.
அது எனது மாடும் போய் புல்லதான் திங்க உன்னை கடிக்காது. அங்க தீங்கு செய்வாரே கிடையாது. वहाँ वहाँ कुछ छोटा सा धूल को भी हटाने की जरूरत है, क्योंकि वहाँ जो शेर भी घास खाता है, वहाँ किसी कोई बुराई करने वाला उधर नहीं नहीं है। हालेलुया। हालेलुया। அப்ப இன்னைக்கு தான் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம இடத்தை போய் எடுக்கணும். आज हम उस स्थान में जाकर हमारे स्थानों को लेना है। கலிசியா சொல்லுது, ஐயோ நல்ல ஆட்சி வரணும், நல்ல ஆட்சி வரணும், நல்ல ஆட்சி வரணும் ஜெபம் பண்ணுது. कलिसिया कहता है अच्छा राज्य आना है, अच्छा राज्य आना करके प्रार्थना நல்ல करता है। மனுஷன் வரணும், நல்ல மனுஷன் வரணும் சொல்லுது. अच्छा मनुष्य आना है करके ஆனா कहता है। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ தான் அந்த மனுஷன் சொல்லுது. प्रभु का वचन कहता है तू ही वो मनुष्य है करके। ஹalleluya। हालेलुया। நீ கர்த்தர் வாக்கு பண்ண தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு போகும் பொழுது तो परमेश्वर का वाग्दान क्या हुआ, उस देश में लोगों को लेके जाते समय அவர்கள் போய் பார்த்துட்டாங்க. उन्होंने जाकर देख लिया। அப்பா அது நம்மளால முடியாது, நான் தான் பாவி ஆயிட்டு, நான் சரியில்லை, நான் நினைக்கிறது ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடி வந்துட்டாங்க. वो हमसे नहीं होगा, नहीं, हम तो विश्वास है, पापी है, हम वो नहीं होगा करके वो वापस लौट कर आ गए। ஆனா இல்ல இல்ல கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார் நம்ம சுதந்திரிப்போம் அப்படின்னவங்க அங்க போய் சுதந்திரிச்சிட்டாங்க. नहीं नहीं, प्रभु ने वाग्दान किया हम स्वतंत्र करेंगे कहने वाले वहाँ स्वतंत्र कर दिए। தேவன் என்ன செய்தார்? प्रभु क्या करता है, அங்க இருக்கிற எல்லா துன்மார்க்கரையும் சபிக்கப்பட்டவர்களையும் கொண்டு தான் அதை உருவாக்குனாரு. वहाँ सारे दुष्ट और श्रापित लोगों को लेकर ही उसे बनाया। இப்ப அவங்கள அடிச்சு துரத்துறதுக்கு நீ கைய ஓங்குனா அடிக்கிற, அவ்வளவுதான், வேற ஒண்ணு और வேண்டாம். उनको मार कर भगाने के लिए तो केवल हाथ उठा मैं मारूंगा। அல்லேலூயா। हालेलुया। இவங்க நேத்து வரலாம் சண்டை போட்டதே கிடையாது. हाँ, कल तक वो झगड़ा किए ही नहीं। கர்த்தர் அங்க சொல்லி கொடுக்கிறாரு எப்படி அடிக்கணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. उन्हें सिखाता कैसे मारना है, कैसे विजय पाना है। யோசுவா சொல்றான், ஆண்டவரே கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா, எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் வேணும் அப்படின்னா, எனக்கு வேணும் அப்படின்னா. हाँ, योशुआ कहता प्रभु और थोड़ा समय दीजिए, मुझे और थोड़ा उजाला चाहिए। பெற்றுக்க அப்படிங்கிறாரு. ठीक है पाले करके कहता है। அவன் சொல்றான், நீ சந்திரனே அங்க நில்லு, சூரியனே அங்க நில்லு அப்படிங்கிறான். चांद तो अपने उस स्थान में खड़ा रहे, सूरज तो अपने स्थान में खड़े रहना। 24 மணி நேரம் அப்படி நின்னுச்சுன்னு கர்த்தருடைய 24 வார்த்தை சொல்லுது. घंटा ऐसे ही खड़ा था, प्रभु का वचन कहता है। இன்னைக்கு இயேசு சொல்றாரு, और यीशु कहता है ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, तो उद्धार पाए परमेश्वर के बच्चे, நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும். तू जो कहेगा वही होगा। உன் வாயில உன்னுடைய ஆசீர்வாதமும் சாபமும் உன் நாக்குல தான் இருக்கு. तेरे जबान पर तेरी आशीष और श्राप है। உன் சிந்தைய நீ தவறாட்டு உபயோகப்படுத்தாம இந்த உனக்காக வச்சிருக்கிற இந்த ஜீவ அப்பத்தை புசி. ये विचारों को तू तेरे लिए इस्तेमाल न करते हुए तेरे लिए रखा हुआ जीवन के इस रोटी को खा। இந்த வேத வார்த்தையை நீ புரிந்து கொண்டா உன் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். ये पवित्र वचन को तू समझ जाएगा, तेरे जीवन में समाधान और आनंद बढ़ेगा। அதனால ஊத்த கண்ணீர் வடிச்சு உதவாம போயிடாதுங்க. इसलिए मगरमच्छ के आंसू बहाकर बेकार मत हो जाइए। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இந்த காலம் கடைசின்னு எல்லாருக்கும் தெரியுது. क्योंकि ये समय आखिरी है, हम सबको पता है। ஆனா இப்பதான் நான் தான் ஆளுகை செய்யணும், இந்த தேசத்தை நான் தான் சுதந்திரிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. पर मैं ही इस दुनिया पे राज करना, मैं इसे आजाद करना है करके विचार हमें नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। ஒரு சகோதரனுடைய என்னது இம்மானுவேல் ஆமோஸ்ங்கறனுடைய சாட்சியை கேட்டேன். भाई इमानुएल आमोस करके उनकी गवाही को அவன் मैंने சாத்தான் சபையில உறுப்பினரா இருந்தான். सुना। वो शैतान के कलीसिया में அவன் அதெல்லாம் அந்த மந்திரங்கள் எல்லாம் படிச்ச உடனே சொல்றான், बहुत सारे जादुओं को सीखकर कहता है இன்னும் கொஞ்சம் அதிக சக்தியை பெறணும்னு சொல்லி பூமியில இப்படி கையை நீட்டி பிளந்து விடு, எனக்கு வழி விடுங்கிறான். और थोड़ा शक्ति पाना है करके धरती पर देखकर मेरे लिए रास्ता दे, अलग हो जा करके कहता है। அவனுக்கு அங்க யானி வச்சு அங்க அங்க உடனே பிளந்து அவனை உள்ள போறதுக்கு வழி கொடுக்குது. वो उसे खोल कर अंदर जाने के लिए रास्ता देता है। கொஞ்சம் யோசினா நான் எல்லாருடைய சாட்சியை கேட்டா நமக்கு அதுல என்னத்தை கற்றுக்கொள்ளணுங்கிறது தான் கவனமா இருப்பேன். बहुत लोग की गवाही सुनता तो मुझे क्या இந்த सीखना मिला। துன்மார்க்கனுக்கு இன்னைக்கும் பூமியை பிளந்து உள்ள போக முடியும். பாதாளத்துல போய் அங்க போய் கொஞ்சம் சக்தியை பெற்றுட்டு வந்து ஒரு பரிசுத்தவனை அடிக்கிறதுக்கு வரான். एक दुष्ट अभी भी पाताल को अंदर जाकर शक्ति पाकर சாட்சி கேட்டா ரொம்ப பயங்கரமா இருக்கும். अब गवाही सुनेंगे बहुत भयंकर रहेगा। அவன் வானத்துல போய் வானமண்டல ஆவியில எல்லாம் போய் வாங்கிட்டு வரான். वो आसमान में जाकर आसमान के बीच में वो आत्माओं से वो ताकत ताकत लेके लेकर आता आता है. है। அடுத்தாக்கல கடல்ல ஒரு கண்ணின்னு ஒருத்தி இருக்கிறா, அவனை பிடிச்சு கூட்டிட்டு போய் கடலுக்குள்ளேயே அங்க ஒரு ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம் இருக்குது, அங்க இருந்து அவன் வல்லமை பெறிட்டு வர்றான். இந்த ஊழியக்காரனை விடக்கூடாது அப்படின்ட்டு. समुद्र में भी वहाँ पर एक राज्य है, वहाँ पर भी जाकर वो ताकत लेके आता कि इस सेवक को मुझे छोड़ना नहीं है। ஆனா கர்த்தர்
அவனை விடல. परमेश्वर ने उसे छोड़ा தெரிந்து नहीं। கொள்ள பிள்ளை. चुना हुआ बच्चा। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, நிறைய பேரை கொல்றான், बहुत लोगों को मारता है, நிறைய பரிசுத்தவான்களை கொல்றான். बहुत पवित्र लोगों को मारता है, ஆனா உண்மையா இருக்கிற பரிசுத்தவான நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அவன் சாட்சி पर சொல்றான். वो गवाही देता है कि सच्चे पवित्र लोग जो है उनको हम कुछ नहीं कर सकते। உத்தம இருதயத்தோடு சத்தியத்தை பற்றி கொள்ளுகிறவர்களை எங்களால நெருங்க முடியாது. सच्चे मन से सच्चाई को पालन करने वाले के निकट नहीं जा सकते हैं அவன் हम। சொல்றான், நாங்க இடியே மின்னல வரவழைச்சு அவங்கள கொல்லணும்னு நினைச்சோம், ஆனா முடியல. बिजली को उतार कर उनको मारने का प्रयास किया पर नहीं हुआ। ஓடிக்கிட்டு இருக்கிற லாரியினுடைய பிரேக் ஆத்து அவன் மேல மோத செய்தோம், அதுக்குள்ள அந்த மனுஷன் மறைஞ்சிட்டாரு. आने वाले गाड़ियों का ब्रेक काट कर उसको मारने का प्रयास किया, उसके पहले वो मनुष्य बच நிறைய गया। கிறிஸ்தவனுக்கு தெரியாது, அவங்களுக்கு பின்னால 2 தூதர்கள் இருந்து பாதுகாத்து. बच्चियों को पता नहीं, उनके पीछे स्वर्गदूत 2 रहकर उनकी सुरक्षा करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இவனுக்கு இவ்வளவு இருக்கணும், அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கணும்? उसको इतना है तो हमारे अंदर कितना होना है। அவன் பூமியை பிறந்தானே, அவன் உலகத்தை ஆளும்படி தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. और दुनिया को अलग किया तो हम दुनिया पे राज करने के लिए तो प्रभु ने कहा है। அப்ப இயற்கை எல்லாம் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லு, நான் சொன்ன அதுதான் நடக்கணும். நான் என் சாயலின்படி என் ரூபத்தின்படி உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. जो सृष्टि को देखकर तू ये पहाड़ टूट कर तू समुद्र ले ऐसा करके मेरे कहा करके क्या मेरे रूप में तुझे बनाया, तो प्रभु ऐसा करेगा। मैं जो कहा वही होगा कहते मन में प्रीति कर, और तुम जो कहेंगे वही होएगा। हालेलुया। हालेलुया। हम सोचता है ऐसा कैसा होगा, नहीं तो पापी है। अरे पाप का भूल जाओ। हालेलुया। हालेलुया। நீ பாவிங்கிற எண்ணத்தையே உள்ளத்துல இருந்து எடுத்துரு. ஏன்னா நாம மீட்கப்பட்டுட்டோம், பாவம் நமக்குள்ள இருக்கு, ஆனா அது செத்ததா இருக்குது. हाँ, क्योंकि हम छुड़ा दिए गए हैं, पाप भले ही हमारे अंदर है पर वो मरा हुआ है। அதுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. उसको न्याय का स्थान नहीं है। நம்மள வந்து அது நியாயம் தீர்க்க முடியாது. वो हमें न्याय पे खड़ा नहीं कर सकता है। ஏன்னா நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய சாபத்தையும் இயேசு சுமந்துட்டாரு. क्योंकि हमारे पाप, हमारे अधर्म, हमारे श्राप को यीशु ने उठा நம்முடைய लिया। தரித்திரத்தையும் இயேசு சுமந்துட்டாரு. हमारी गरीबी को भी यीशु ने ले लिया है। அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. उसकी सारी संपत्ति को हमारे ऊपर रख दिया है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய அதுக்கு தான் அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் எக்ரிமெண்ட் ஆட்டு நம்ம மேல வந்துட்டு. इसलिए वो मरने के बाद उसने कहे हुए हर एक वाग्दान वो अधिकार के साथ हमारे ऊपर आ गया। என்னைக்கு உயிர் பிள்ளைகள் பேர்ல எழுதுறாங்களோ அந்த தாப்பன் மரிச்சிட்டாருன்னா அந்த உரிமைக்கு பாராட்ட அந்த பிள்ளைகளுக்கு அங்க உரிமை இருக்குது. जब वसीयत बच्चे के नाम पे लिख दिया जाता है, पिता गुजरने के बाद उसका पूरा अधिकार बच्चे को मिल जाता है। அபிதமாகவே தேவன் வந்து சகல ஆசீர்வாதத்தையும் நம்ம மேல வச்சிருக்கிறாங்கறத நினைச்சீங்கன்னா நீங்க துதிப்பீங்களே ஒளிய அழ மாட்டீங்க। ऐसे ही आप भी परमेश्वर आकर सारा आशीष मेरे ऊपर रखा करके आप सोचेंगे तो आप स्तुति करेंगे, रोएंगे। புரிந்து கொண்டா நீ துதிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே உனக்குள்ள இருக்காது। உனக்கு இவ்வளவு சந்தோஷமும் சமாதானமும் உன் உள்ளத்துல இருந்து பெருக்கெடுத்து ஓடும்। आप समझ जाएंगे तो स्तुति को छोड़कर और कुछ आपके मन में नहीं रहेगा। आपका मन खुशी, समाधान, आनंद में விரும்புகிறாரு। वही प्रभु चाहता है। தாப்பனிடத்துல போய் தோத்துறப்பா எவ்வளவு பெரிய நன்மை செய்தீங்க நீ சொல்லு, உன் பிரச்சனை கண்ண மறைஞ்சே போயிரும்। आप पिता की ओर जाकर स्तुति, प्रभु कितना भलाई मेरे जीवन में किया करके कहिए। எனக்காக எவ்வளவு பாடுகளை பட்டுகிறப்பா, தோத்திரம் தோத்திரம் பண்ணு। मेरे लिए कितना तकलीफ उठाया आपने, धन्यवाद धन्यवाद करते रहो। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। प्रभु को धन्यवाद। கண்களை மூடுங்க, अपने आंखों को बंद எல்லாரும் करेंगे, எழும்பி நில்லுங்க, सब खड़े हो जाएंगे, யோசிங்க। सोच कर देखेंगे। இது அறுவடையின் காலம்। ये कटाई का समय है। நீ அழுது புலம்ப வேண்டிய நாள் அல்ல, रोकर பட்டயத்தை எடுத்து வீச வேண்டிய நேரம்। तलवार को लेकर चलाने का समय है। இப்ப அறுவடை விளைஞ்சிட்டது, அறுக்க வேண்டிய வேலை வந்துட்டது। अभी कटाई पूरा खेत भर चुका है, कटाने का समय है। அல்லேலூயா। அல்லேலூயா। வேற யாரும் வர்றதுல நாம தான் போய் அதை வேலையை செய்யணும்। और कोई आने वाला नहीं, हमें जाकर அவருடைய उस काम करना தோட்டத்துல எல்லாம் விளைஞ்சு கிடக்குது, இந்த பூமி பூரா கர்த்தர் நமக்கு தந்து விட்டார்। है। उसके बाग में सब बढ़ कर आया है, दुनिया पूरा प्रभु ने हमें दे दिया है। நீ உலகத்தை
சுதந்தரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிருக்குது. दुनिया पे तू स्वतंत्र करेगा பூமியை சுதந்தரித்துப்பான். दुनिया को तू स्वतंत्र करेगा ஜாதிகளுக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பா. और जातियों को तू उधार देगा நீ வாங்க மாட்டா. तू लेगा नहीं நீ ஜாதிகளை ஆளுவா. तू जातियों पे राज करेगा அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள். और वो तुझ पे राज नहीं நீ करेगा இதை சொல்லிக்கிட்டே இரா. நான் ஜாதியை ஆளுவேன், நான் என்னை ஒருவனும் ஆள முடியாது, துஷ்ட பயலா ஓடடா அப்படின்னுங்க. तुम यही कहते रहना मैं जाति पे राज करूंगा मुझ पे कोई राज नहीं करूंगा வியாதியை பார்த்து அப்படி சொல்லுங்க. बीमारी को देखकर ऐसे कहिए சரித்திரத்தை பார்த்து அப்படி பேசுங்க. गरीबी को देखकर ऐसे कहिए நீங்க பேசுனதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும், அதுதான் அனுமதி. आप बात करेंगे वही आपके जीवन में होगा वही आपका ஆண்டவர் स्वीकार। சொன்னதை அவர் மாற்றுறதுக்கு அவர் மனுஷனே प्रभु அல்ல. ने कहा उसे बदलने के लिए मनुष्य नहीं है அவர் காண்டாமிருகத்துவத்த பலனை உனக்குள்ள வைத்திருக்கிறாரு. गेंडे का वो बल को हमारे अंदर रखा அது है இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வச்சாரு. वो इजरायली लोगों के अंदर ஆனா रखा இப்ப கர்த்தரே நமக்குள்ள வந்துட்டாரு. है। परमेश्वर स्वयं हमारे अंदर आ गया है இப்ப அவருக்கு இருக்கிற அத்தனை பலனையும் நம்மளுக்குள்ள தந்திருக்கிறாரு. उसके पास का हर एक बल उसने हमें दे दिया அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படி நம்மளுக்கு கட்டளை उसके अंदर के இட்டிருக்கிறார். सारे आशीष को अनुभव करने के लिए प्रभु ने आज्ञा दिया है ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु आपका धन्यवाद हो நம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்கட்டும் आपके கர்த்தாவே. वचन के अनुसार हर एक बच्चे उठकर उजाला ஒருவராயிலும் வெறுமையாய் போகக்கூடாது. कोई भी खाली नहीं जाना है நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து मैं செல்லட்டும். आशीषित किया गया हूँ मैं आशीषित की गई हूँ करके विचार के साथ हर एक நான் लोग உலகத்துக்கு வெளிச்சம், நான் உலகத்துக்கு உப்பு, நான் சொன்னபடிதான் ஆகுங்கிற எண்ணம் ஒவ்வொரு எங்க எல்லாருடைய இருதயங்களிலும் எழும்பி கொழுந்து விட்டு எரியட்டும் கர்த்தாவே. मैं दुनिया का उजाला हूँ मैं दुनिया के लिए नमक हूँ ये विचार हर एक के हृदय में आग के समान जल कर उठने दे இந்த இயேசுவினுடைய நாமத்தில் கேட்கிறோம். प्रभु यीशु ही आपके नाम से मांगते हैं ஆமென். आमीन பாட்டு பாடலாம்.